ரெண்டாவது, சனியிலேருந்து 6, 8ஆம் வீட்டுல குரு இருந்திருக்கு இப்ப. அதனால அவங்களுக்கு ஒரு கடந்த 1.5 இயர்ஸாவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி, ஏதாவது ஒரு கிரைசிஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு குருலேருந்து 5 குடைவன் 12ஆம் வீடு. நார்மலா குருலேருந்து 5 குடைவன் 12ஆம் வீட்டுல இருந்தா பிருகு நந்தி நாடிப்படி அவங்களுக்கு ஹாரோஸ்கோப்ல குழந்தையின்மை, குழந்தை இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க மோஸ்ட்லி துலா லக்னமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா துலா லக்னத்தோட அதிபதி சுக்கிரன் சந்திரன் வீட்டுல கடகத்துல இருக்காரு. அண்ட் அதை தவிர்த்து மார்ஸ்ல இருந்து 2 குடைவன் மார்ஸ். அதனால அவங்க பேச்சு அக்ரெசிவா இருக்கும். அவங்க பேச்சு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அவங்க பிளண்டா பேசிடுவாங்க, கோவமா பேசுவாங்க, ஆங்கரா பேசுவாங்க. அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்.